திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் தீபம் ஏற்றியதற்கான ஆதாரம் இல்லை என அடித்து கூறியிருக்கும் அமைச்சர் ரகுபதி நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என அறிவித்திருக்கிறார். மேலும் சுடுகாட்டில்தான் பிணத்தை எரிக்க வேண்டும் எனும்போது அங்குதான் எரிக்க வேண்டும் என அவர் கூறியது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருக்கிறது. ஒரு இடத்திலே ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால், நீதி அரசர்கள் இதற்கு முன்னாலே அங்கே தீபம் ஏற்றி இருக்கிறார்கள், அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த ஆதாரங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு அனுமதி தருகிறோம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நடந்தது, ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜியினுடைய ஆட்சி நடந்தது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நடந்தது, அதே போல ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி நடந்தது, தலைவர் கலைஞருடைய ஆட்சி நடந்தது, இப்படி பல்வேறு ஆட்சிகள் நடந்தன. எந்த காலகட்டத்திலும் யாருமே தீபத்தூணிலே நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கைக்கு வரவில்லை. ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்திலே வந்தபோது அதை எதிர்த்து அங்கே கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற கருத்தை தான் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நீதியரசர்கள் இங்கே இப்படி ஒரு கோரிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது, எனவே அதன் அடிப்படையிலே திருப்பரங்குன்றத்துடைய மலை அந்த தூணிலே நீங்கள் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்கின்ற உத்தரவை தந்திருப்பது முழுக்க இன்றைக்கு நீதித்துறையை நாம் என்னவென்று சொல்ல முடியாது, அதை களங்கப்படுத்தவும் முடியாது. ஆனால் அது ஒரு சட்டத்துக்கு முரண்பாடான ஒரு செயல் என்கின்ற காரணத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர எங்களுக்கு முழு உரிமையும் உண்டு. தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான், யாரும் போய் கேட்கல. யாரோ ஒருத்தர் போய் கேட்டா அந்த ஒருத்தர் கேட்டதுக்காக வேண்டி நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் என்று சொல்லுவது முழுக்க தவறு. எனவே இதுவரைக்கும் இல்லாத ஒரு பழக்கத்தை, இல்லாத ஒரு வழக்கத்தை இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மூலமாக உள்ளே நுழைப்பது என்பது இன்றைக்கு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. எனவே அதை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க அது எதிர்ப்புக்கு உள்ளான ஒன்று, தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு எதிரான ஒன்று என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நாயக்கர் காலத்திலேயோ ஆங்கிலேயர் காலத்திலோ ராஜாஜி அவர்கள் காலத்திலோ காமராஜர் காலத்திலோ எந்த காலத்திலும் அதுக்கு இருக்கிறதா? இல்லாத ஒன்றை இன்றைக்கு ஏன் நீதிமன்றம் புகுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. நாங்கள் தமிழ்நாடு அரசு எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைத்து வாதாடி இருக்கிறது. ஒரு இடத்துல இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது, அங்கேதான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க. அது போல பழக்க வழக்கங்கள் தான். எனவே அந்த பழக்க வழக்கத்தை மாற்றாதீர்கள். இதுவரை எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு இடத்திலே எதற்காக இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி.